ஜெபம். எங்களை நேசிக்கிற அருமை இரட்சகரே, உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை மறக்காதபடி குடும்பம், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், தாய் வழி தகப்பன் வழியில் உள்ள சொந்தங்கள், தேசத்து ஜனங்கள் முழுவதையும் உம்முடைய அரவணைப்பின் அன்பின் உள்ளங்கைகளில் தாங்கி சுமந்து தப்புவித்தீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. எத்தனை பாரங்கள், எத்தனை மன உளைச்சல்கள், துக்கம், துயரம் எல்லாவற்றையும் மாற்றி சுகம் பலன் தந்தீங்க ஏசப்பா. நன்றி சுவாமி. 2025 வருடம் தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களை பாதுகாத்தீரப்பா. அதற்காக உமக்கு கோடி நன்றி ஏசப்பா. அந்த புதிய வருடத்தை நன்மையினால் முடி சூட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. 2026 வருடம் உலகம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக மாற்றி தாங்க அப்பா. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேசத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ராஜ்யத்தை தள்ளி ராஜ்யத்தை ஆளுகிற தேவன் அப்பா, நீங்க தாங்க அப்பா ஆட்சி செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவராக உலகத்தை சுற்றி வருகிற ஏசப்பா, இந்த தீங்கும் வராதபடி ஜனங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க அப்பா. வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டுகிற தேவன் நீர் அப்பா ஏசப்பா. அந்த ஜேடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஏசப்பா. இந்த 2026 ஆண்டிலேயும் தகப்பனே, இந்த ஜேடிகே டிவி நிறுவனத்தில் அநேக தேவ மனிதர்கள் செய்தி கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தடை இல்லாதபடிக்கு இந்த வருடம் முழுவதுமாக ஜெப நிலையில் இருக்க நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. இங்கு ஜெபிக்கிற மிஸ்பா ஜெப ஒவ்வொரு ஜெப வேலைக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபத்தில் அநேக ரட்சிக்கப்படுதாங்க. அநேக வியாதியஸ்தர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்க, திருமண தடைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் ஆசீர்வாதமாக அந்த ஜெபம் மூலமாக வழிநடத்தி வருகிறீர் ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த ஜேடிகே டிவிக்கு ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த வருடம் முழுவதும் எல்லாவற்றையும், வேலை பார்க்கிறவர்கள் எல்லாவற்றையும், சுற்றம் சூழல இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. யோபுக்கு உண்டான யாவற்றையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஜேடிகே டிவியில் தகப்பனே, இந்த நிறுவனம் முழுவதையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த 2020 வருடத்திலையும் நம்மை பாதுகாத்து வருகிற என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரே ஆதாயமாக்கிக் கொண்டாய். அல்லேலூயா. அடைக்கலமாய் ஆண்டவரே ஆதாயமாக்கிக் கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன்
அதிகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா செய்யாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நாம் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் பூமி மிகவும் கடினமான காலத்தை கடந்து கொண்டு இருக்கிறது. இனம் புரியாத ஒரு பயம் மக்களை கருமேகமாய் மூடிக்கொண்டு இருக்கிறது. நாடுகளுக்கு இடையே எல்லா பிரச்சனைகள் ஆரம்பித்தது. எல்லா பிரச்சனைகளையும் தலை விரித்து ஆடுகிறது. மரண பயத்தோடு மார்பிலே பிள்ளைகளை அணைத்து கொண்டு அலறி ஓடும் மக்கள் ஒருபுறம், குற்றுயிராய் உயிருக்கு போராடி மருத்துவமனையில் குவிந்து கிடக்கும் நோயாளிகள் மறுபுறம், வாழ்க்கையை வாழ்வதாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நடப்பிணமாய் நடமாடும் மனிதர்களும் நாலாபுறமும் இவைகளுக்கு இடையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் குடித்து கும்மாளமிட்டு போதை தலைக்கு ஏறி நெறிமுறை இல்லாமல் நாசமாகும் கூட்டம் இன்னொரு பக்கம். பார்த்ததை விட மிக மோசமான பிரதானமான சில காரியங்களை இந்த பூமி அயர்ந்து அடுத்த சில வருஷங்களில் சந்திக்க போகிறது. அவைகளுக்கு இப்பொழுதே உலக அரசாங்கங்களும் ஆபத்து என அலாரம் அடித்து துவங்கிவிட்டன. இவைகளில் இருந்து இவ்வுலகத்தையும் மக்களையும் மீட்கும் வழியும் பொறுப்பும் இந்த கடைசி கால ஊழியர்களுக்கும் உள்ளது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 6-4, இசைக்கியல் 39ஆம் அதிகாரம் 11-15 ஆகிய வசனங்களில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் இவைகள் யாவும் நமக்கு பயமுறுத்தப்பட்டவைகள் அல்ல. நம் கண் முன்னே நடந்து கொண்டு இருக்கிற நிதர்சமான உண்மைகள். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம் தலை விதிபடி தான் ஆகும் என்று தெரிந்து கொள்ளவோ அல்லது இதையெல்லாம் நடக்காது என தட்டி கழிக்கவோ முடியாது. என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி மனதிலே எழும்புமானால் அதற்கு விடை சொல்லுவதே இதற்கு தெரியாது, இவைகள் எல்லாம் இப்படித்தான் சம்பவிக்கும் என துல்லியமாக முன் உரைத்த இயேசு கிறிஸ்து தாமே இதற்கான வழியையும் தருவார். நானே வழியும் சத்தியம் என்ற இயேசு கிறிஸ்துவே இதில் இருந்து தப்பிக்க வழி. நம் இருதயத்தில் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், பாவத்தை மன்னியும், சமாதானம் தாரும் என ஜெபிக்கும் பொழுது வரப்போகிற இவ்வழிவில் இருந்து இயேசு கிறிஸ்து உங்களையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் இதுபோல் பாதுகாக்கப்பட்டவர்கள் அநேக சாட்சிகள் உண்டு. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி
உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அன்பானவர்களே, உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் என் வாயில் அருளிய என் வார்த்தைகளையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59 அதிகாரம் 21 சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டு தன் ஜனமாகிய இஸ்ரவேல் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் அவர் சந்ததியை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாராகிய நமக்கு விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க பெற்றோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கலாத்தியர் 3 அதிகாரம் 14 நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். எதற்காக தேவன் நம் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? அவர் ஒருவனை அல்ல படைத்தவர் ஆவி, அவரிடத்தில் பரிபூரணத்தில் இருந்தே பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? வேத பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. மல்கியா 2 அதிகாரம் 15 பிதாவாகிய தேவன் ஆதாமை படைத்தபோது பரிபூரணமாய் படைத்தாலும் கூட அவர் இருதயத்தில் தாம் படைத்த உலகத்தில் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க சித்தம் கொண்டார். அதற்காகத்தான் ஏற்ற துணையை ஏவாளை படைத்து ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இல்லற வாழ்வின் நோக்கமே தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காகத்தான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக ஆகிவிட்டார்கள். வேலை கிடைத்து விட்டது. நல்ல மகளை பார்த்து பல காரியங்கள் ஆராய்ந்து திருமணம் முடித்து வைப்பார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகள் நன்கு படித்து நன்கு வேலை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், நல்ல செல்வந்தனாக மாற வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் தவறு அல்ல. எல்லாவற்றையும் விட தேவ சித்தம் என்ன? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்று எடுக்கத்தான் தேவன் இல்லற வாழ்வினை தந்துள்ளார். இந்த கடைசி காலங்களில் வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் தேவ பக்தி அற்றவர்களாய் வாழ்கிறார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வாழ்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டும் அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கு முதலாவது நம் சந்ததியின் பிறப்பான பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து அறிவிக்க வேண்டும், அதன்படி நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பிள்ளைகள் முன்னோர்களின் ஐசுவரியத்தையோ பொன் வெள்ளி சொத்துக்கள் மீதோ பேர் புகழ் மீதோ தங்கள் நம்பிக்கை வைத்திராதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் வளர வேண்டும். மூன்றாவதாக நாம் சந்ததியாக நம் பிள்ளைகள் தேவனிடத்தில் முழுமையான அன்பை முதல் அன்பாக செலுத்த வேண்டும். நீ பிழைத்து பெருகும் படிக்கு நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். உபாகமம் 30 அதிகாரம் 16 இந்த உலகத்தில் தேவனை ஆராதிக்கும்படி துதிகளை ஏறெடுக்கும்படி தேவன் சந்ததியை ஆசீர்வதித்து உள்ளார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் வேதத்தில் தேவ ஜனங்கள்
தேவனை துதிக்கும் போதெல்லாம் தேவ மகிமை இறங்கி வருவதை பார்க்கிறோம். சாலோமன் தேவாலயத்தில் ஜனங்களை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும் வேளையில் மேகமாக தேவ மகிமை இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய நாமத்தை துதித்து அவருக்கு ஆராதனை செய்வது, இசை கருவிகளை இசைத்து மணிக்கணக்கில் நடனம் ஆடுவது மறக்க முடியாது. தேவன் நம்மையும் நம் சந்ததியும் எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் அவருடைய துதிகளை சொல்லி ஆராதிக்கும்படிதான் குடும்பமாக தேவனை துதித்து ஆராதிப்போம். சபையாக துதிகளை ஏறெடுத்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அது மட்டும் அல்லாமல் ஏசாயா 8:18 இவ்வாறாக சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்த சந்ததியின் மீது தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி நம் பிள்ளைகளை தேவன் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை அழைத்து தரிசனம் தந்து வழி நடத்தி சென்றார். பரிபூரண 7 ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அதில் முக்கியமானது 7வது ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்பதுதான். அதே ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பலி செலுத்த அர்ப்பணித்த போது ஆதியாகமம் 22:18 உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு பண்ணினார். தேவன் நம்மையும் நம் சந்ததியும் 1000 தலைமுறைக்கு ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். சகரியா எலிசபெத் தம்பதியாருக்கு தேவன் யோவான் பாலகனை தந்தபோது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாமும் நீங்களும் உங்கள் தேவன் தந்த சந்ததியும் பூமியில் உள்ள வம்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல் உள்ள அபிஷேகம், உன் வாயில் தேவன் தந்த வசனம், வாக்குத்தத்தங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததியின் சந்ததிக்கும் தேவன் தரும் உன்னதமான ஆசீர்வாதமாகும். தேவ கிருபையால் நாமும் நம் சந்ததியும் நம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்குவோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியின்படியே நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ரோமர் 15:6. இந்த காலங்களில் குடும்ப சூழ்நிலை, சரீர பலவீனங்கள், பொருளாதார நெருக்கடி போன்ற எண்ணற்ற அநேக பிரச்சனைகளினால் பொறுமையை இழந்து தவிக்கும் மக்கள் ஏராளம். இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் மிகவும் அதிகமாகும். பிரியமானவர்களே, நாம் பொறுமையாக இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தாலும் அநேக காரியங்களில் பொறுமையை இழந்து எதிர்மறையான வார்த்தைகளை பேசி விடுகிறோம். இதனால் நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் பலவீனமடைகிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு நிச்சயமாக தாங்கி பலப்படுத்தும் என்று பரிபூரணமாய் விசுவாசிக்க வேண்டும். அநேக வேளைகளில் நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இயேசு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? உன் மகளை இங்கே கொண்டு வா என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையாகவும் விசுவாசத்திற்கும் அதிக தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது வசனங்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து பொறுமையினால் நம் ஆத்துமாக்களை காத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சார்ந்து
என் கூப்பிடுதலை கேட்டார். நம் ஜெபங்களுக்கு பதில் வர பொறுமை எவ்வளவு அவசியம் தேவை. சில ஜெபங்களுக்கு உடன் பதில் வருகிறது, சில ஜெபங்களுக்கு பதில் தாமதமாய் வருகிறது. அப்படி தாமதமாகும் பொழுது அவிவிசுவாசம், நம்பிக்கையற்ற நம்மை எதிர்மறையான எண்ணங்கள் உண்டாகி தேவ பிரசன்னத்தை இழந்து போக செய்கிறது. அதனால் போராட்டம் அதிகரிக்கிறது. தேவனுடைய நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மட்டுமல்ல, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். நம் பொறுமையினால் நம் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுவோம். நாமும் பொறுமையை இழக்கும் பட்சத்தில் நமக்குள் பாதிக்கப்படுவது நமது ஆத்துமா ஆகும். என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்திற்கு சாட்சியின் நிமித்தம் நாம் இன்னும் அவரை துதிப்பேன். ஆத்துமாவில் கலங்கின தாவீது, ஆத்துமா என்றால் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உணர்வு உள்ளவர்களை வெளிப்படுத்துவது ஆத்துமாக்களின் வேலையாகும். நாம் கலங்கி எதிர்மறையான வார்த்தைகளை பேசும் பொழுது நம் ஆத்துமா சோர்ந்து போகிறது. அதே வேளையில் தாவீது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவன் என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ள கர்த்தரிடத்தில் அவருடைய வசனத்திலும் தாகமாய் இருக்க வேண்டும். அவிவிசுவாச வார்த்தைகளுக்கு நம் நாவு காவல் வைக்க வேண்டும். அப்பொழுது நம் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். எப்பொழுது காத்து கொள்ள தவறுகிறோம்? பெற்றோராலும் சகோதரராலும் ஜனத்துக்களினாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். பிரியமானவர்களே, நம் உடன் பிறப்புகளும் உறவினர்களும் நம்மை பகைக்கும் போது நாம் மிகுந்த கவலையற்ற மனத்தளவில் சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்களை நீங்களே பலப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள் திடமனதாய் இருங்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதுக்கு திடனற்ற சூழ்நிலை வந்ததை சகல ஜனங்களினாலும் மன கிளேசம் அடைந்தாலும் கர்த்தருக்குள் தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டான். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாரிலும் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனிடத்தில் நாம் பொறுமையை கேட்டால் 24 மணி நேரத்துக்குள் அந்த பொறுமை நம்மிடத்தில் வந்து விடாது. முதலாவது, அதற்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அடுத்த வேத வசனங்களால் நமது இருதயத்தை நிரப்ப வேண்டும். வசனம் நமக்கு பொறுமையை கற்றுத்தரும். இயேசு பரலோக ராஜ்யத்தை பற்றி கூறின ஒரு அழகான உவமையை தயவு செய்து உங்கள் வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையை கற்று அறிந்து கொள்ள முடியும். பொறுமையை இழந்த சவுல், கடைசி நாட்களில் நாம் அம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த கடைசி கால உபத்திரவங்களையும் சோதனைகளையும் ஜெயிக்க ஆவியின் வல்லமையை தர வேறு வழியே இல்லை. தன்னுடைய சவுல், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான்
அல்லவா? பென்யமீன் கோத்திரத்தின் குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீ கஷ்டப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். தன்னுடைய கழுதைகளை மேய்த்து மற்றும் பராமரித்து சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். அபிஷேகம் பெற்ற மனிதன் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அபிஷேகம் நம்முடைய திறமை, தாளந்து, உலக ஞானம், படிப்பு, அந்தஸ்து இவைகளின் அடிப்படையில் நமக்கு கொடுப்பது இல்லை. தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே அவருடைய கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1 27 28 பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்குள், நீ யாரென்று விண்பெருமை புகழ் குப்பை என்று உதறி தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து உதறி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது தன் மேல் விழுந்த அபிஷேகத்தை அறிந்து கொண்டு அனுதினமும் ஆவியில் நிரம்பி ஜெபித்து தன் வாழ்க்கையை நடத்துவார்களானால் நம் குணங்கள் அவர்களில் வெளிப்படும் என்பதற்கு ஆதாரம், அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியை சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திருப்பி கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். எலிசபெத் பிரை ஆரம்பித்த ஊழியமே அகில உலகிற்கு எலிசபெத் பிரை ஒரு சிறை சீர்திருத்தக்காரர் என்று மட்டுமே தோன்றினாலும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் சிறை கைதிகள் மிஷினரி என்றே அவர்கள் கருதப்படுகிறார்கள். இங்கிலாந்து நாட்டில் மிகவும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த எலிசபெத்து வாலிப பருவத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நார்விக் பட்டணத்தில் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார். ஆரம்பத்தில் நார்விக் நகரின் ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதும் ஏழை குழந்தைகளுக்கு ஞாயிறு பாடசாலை நடத்தவும் அவருடைய ஊழியமாக இருந்தது. திருமணமான பின்பு எலிசபெத் பிரை ஊழியத்தை தொடர்ந்தார். சுகவீனமானவர்களை பராமரிக்கவும் சுவிசேஷத்தை
பிரசங்கிக்கவும் தொடங்கினார். ஆனால் அந்த ஊழியத்தில் திடீரென ஒரு திருப்பம் ஏற்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் துவக்கத்திலே நியூகேட் என்று அழைக்கப்படும் சிறைச்சாலையில் சீர்கெட்ட நிலைமைகள் இருப்பதாக அறிந்த எலிசபெத் பிரை உடனே செயல்பட ஆரம்பித்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கைதிகள் மிக சிறிய அறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர். எவ்வித சுகாதாரமும் இல்லாமல் அழுக்கிலும் பயங்கர குளிரிலும் அவர்கள் வாடிக்கொண்டு இருப்பதை கண்டவுடன் எலிசபெத் நகரத்தின் மேல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டார். அதுவரை கைதிகளை பற்றிய அக்கறை யாருக்கும் இல்லை. நாளடைவில் எலிசபெத்து கோரிக்கைகள் கேள்விப்பட்டது. சிறைச்சாலையில் நிலைமையில் மாறுதல்கள் ஏற்பட தொடங்கின. ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் குறித்த நேரத்தில் ஜெபமும் வேத வாசிப்பும் நடத்தப்பட்டது. தையற் பள்ளிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதுவரை வாழ்வை விரக்தியுடன் கழித்த தையல் தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட்டார்கள். அதில் கிடைத்த வருமானம் அவர்களை நேர்மையுடனும் மரியாதையுடனும் நடக்க உதவியது. எலிசபெத்து செய்த மற்றொரு முக்கிய சீர்திருத்தம் உண்டு. அந்த நாட்களில் லண்டன் நகரில் இருந்து கைதிகளை கப்பலில் ஏற்றி வெகு தூரத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியா நாட்டிலுள்ள சிறைக்கு கொண்டு போய் விடுவது வழக்கம். அப்படி கொண்டு போகும் பொழுது பெண் கைதிகளை அதிகாரிகள் மிகவும் ஈனமாக நடத்தினார்கள். நீண்ட கடல் யாத்திரையின் போது கூட கைதிகளின் விலங்குகளை கழற்றவில்லை. நோயுற்றோருக்கு எந்தவித மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கப்படவில்லை. ஆஸ்திரேலியாவை அடைந்த பின்பும் கைதிகள் அடிமைகளாகவே வாழ்ந்தனர். இவைகளை அறிந்த எலிசபெத் பிரை அரசாங்க அதிகாரிகளிடம் முறையிட ஆரம்பித்தார். அவருடைய விடாமுயற்சியினால் மேலே சொல்லப்பட்ட கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்தப்பட்டன. நியூகேட்டில் ஆரம்பித்த சிறை சீர்திருத்தங்கள் விரைவில் நாட்டிலுள்ள மற்ற சிறைச்சாலைகளிலும் வலியுறுத்தப்பட்டது. எலிசபெத் பிரையின் கனிந்த இதயத்தை கைதிகள் கண்கூடாக கண்டார்கள். ஒவ்வொரு தடவையும் கைதிகளை கப்பல்கள் இங்கிலாந்தில் இருந்து புறப்படும் பொழுது எலிசபெத் அங்கு சென்று எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேதாகமும் கம்பளி உடைகளையும் பின்னுவதற்கு வேண்டிய நூல்களையும் ஊசிகளையும் கொடுத்து வழி அனுப்பிவிட்டு வருவார். இப்படி 1-2 தடவைகள் அல்ல, 25 வருடங்களாக ஊழியம் செய்தார். பெண்கள் அதிகமாக வெளியே செல்வதை சமுதாயம் விரும்பாத காலகட்டத்தில் எலிசபெத் பிரை துணிச்சலுடன் செயல்பட வைத்தது கர்த்தர் மீது அவர் வைத்த அளவற்ற அன்பும் பயனுள்ள சேவையை செய்ய வேண்டும் என்ற உதவியும் தான் அவரை அவ்வாறாக ஊழியத்திற்கு அழைப்பித்தது. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்த கர்த்தராகிய இயேசுவை காவலில் அடைக்கப்பட்டவர்களுக்கு நாம் அறிவிப்போம். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லி மகிழ்வார். சிறை ஊழியர்களுக்கு ஜெபிப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் உமது சாயலிலே வளரும்படி போதித்து நடக்கின்ற தேவனே, எங்களுக்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் நன்மை செய்யும்படி ஆயத்தமாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.